டாட் பால். ஒரு ஸ்பிங்கான மிஸ், டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். நல்லா போட்டிருக்காரு ராஜிங்க. ஒரு ரிவேஸ்க்கான ஒரு ட்ரை. ஆகா, ரிவேஸ்ல திரும்பி அடிச்சிருக்காருங்க. கேட்ச் மாறுமா? இல்ல டிராப். சிங்கல். நல்லா போட்டிருக்காரு. 4 பால்ல 1 ரன் கொடுத்துருக்காருங்க. மீண்டும் ஒரு டாட் பால். பவர் பிளேல நல்லா போட்டுட்டு இருக்காருங்க எங்க ராஜு. லாஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் ஓவர். ஒரு டாட் பால். ஓவர் 1 ஓவர் முடியல. எண்ணிக்கை 1. டிஜே அன்னைக்காக 2வது ஓவரும் தனக்காகவும் முதல் ஓவர் போல வந்திருக்காருங்க. இங்க ஒரு அகலப்பந்து வைட். ஒரு டாட் பால் அபிகிட்ட இருந்து. மீண்டும் ஒரு டாட் பால். அவர் நல்லா ஷாட் அடிச்சிருக்காரு. 1 மாறுமா? இல்ல 2? இல்ல 1. இது த்ரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவுட். இங்க ரன் அவுட். New batsman Will.
இங்க ஒரு ஒயிட், ஒரு அகலப்பந்து. ஆஹா, ஒரு டாட் பால். ஆஹா, மீண்டும் ஒரு டாட் பால். நல்லா போட்டிருக்காங்க அபி. ஓவர். 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 4. டிஜே ஆஹா, என் கவர்ஸ் மேல அடிச்சிருக்காங்க. 1-2 மாறுமா? இல்ல, சிங்கல். Check, check, check. Hello. Hello, check. Hello, check. Hello, check.
is back to the match. So warm welcome, very good morning to all. ஸோ நல்ல ஒரு மேட்ச், நல்ல ஒரு தொடக்கம். 16க்கு 1 2.5. ஸோ கடைசி பால் ஒரு 6 போயிருக்கு. ஸோ ஃபார் 16 லாஸ் ஆஃப் 1 அப்படின்னு இருக்கு. 3 overs completed and 16 loss for 1. அண்ட் வேல் அண்ட் மாறன் ரெண்டு பேரும் இங்கே வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ரன் அவுட் ஆனார் ஜெயஸ்ரீ. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ எந்த ஒரு பாலுமே ஒரு ஆடலை. ராஜேஷ் இங்கே வந்திருக்காரு தனி போல ரூல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். the first ball outside the off stumps-ல இங்கே ஒரு டாட் பாலோட ஒரு தொடக்கம், நல்ல ஒரு தொடக்கம் ராஜேஷ் கிட்ட இருந்து. நல்ல லைன் இருக்கு, நல்ல லென்த் இருக்கு, நல்ல பேஸ்லேயுமே போட்டிருக்காரு. கண்ட்ரோல்ட், அழகா கண்ட்ரோல் பண்ணி போட்டிருக்காரு. அகைன் சேம் லைன் அண்ட் லென்த்ல இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட போட்டிருக்காரு. மேலே தான் போட்டாரு, பட் ஸ்டில் இருந்தாலுமே நல்ல லைன் இருந்த காரணத்தினால இங்கே ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ இந்த விக்கெட் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த கான்கிரீட் விக்கெட் டெஃபினட்டாக அந்த ஒரு பவுன்ஸ் எடுத்து கொடுக்கும் இந்த பாலுக்கு. அண்ட் அகைன் இந்த சேஞ்ச் ஆஃப் லைன் இந்த தடவை டவுன் த ட்ராக் வந்துமே டாட் பாலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இங்கே ராஜேஷ். 3க்கு 3 டாட்ஸ், 3க்கு 3 டாட் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் வேல் ஸோ டெஃபினட்டாக ரன்ஸுக்கு போய் ஆகணும். பெரிய ஷாட்ஸ் வேணும் இந்த ஓவரில், வர வேண்டிய ரன்ஸ் வரல. அவுட் சைட் ஆஃப்ல போட்டிருக்காரு. ஒரு ஒயிட் யாக்கிங் லென்த் ட்ரை பண்ணி ஒரு சிங்கிள் மட்டுமே. சகைன் ஒரு நல்ல பால்னே சொல்லலாம். 4 பந்துகள்ல ஒரே ஒரு ரன் விட்டு கொடுத்து இங்கே பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு ராஜேஷ். ஸோ மாறன் கம்மிங் பேக் டு த ஸ்ட்ரைக். 12 பால்ல 8 ரன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இல்லை. பெரிய ஷாட்ஸ் கண்டிப்பாக போய் ஆகணும். சிங்கிள்ஸ் டெஃபினட்டா இங்கே வேலைக்கு ஆகாது. சகைன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ஸ்ல இங்கே நல்ல ரேஞ்ச் இருக்குங்க, பவுன்சிங் ரேஞ்ச் பார்க்குறோம், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. அண்ட் ராஜேஷ் ஒன்ஸ் அகைன் டாட் பால். அண்ட் லாஸ்ட் 1 more ball to go. ஸோ இந்த பாலுமே டாட்டா போட்டாருன்னா நல்லா இருக்கும். டெஃபினட்டாக ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்ல ஷாட்டிங் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 சான்ஸ் ஃபார் சிங்கிளா பார்க்கலாம். இங்கே ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஒவ்வொருத்தரும் எதுவும் இருக்குமா? இல்லை. எஸ், அற்புதமான ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் இங்கே ராஜேஷ் கிட்டே இருந்து. 18க்கு 1 4 ஓவர்கள் முடிவெற்ற இவ்வேளையில் இந்த இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போடுறதுக்கு யார் வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஓவர், பேக் டு பேக் நல்ல ஓவர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரன்ஸ் கொடுக்கவே இல்லை. நல்ல எக்கனாமிக்கல் ஓவர் இங்கே. 18க்கு 1 4 ஓவர்கள் முடிவெற்ற இவ்வேளையில் நல்ல ஒரு சினாரியோ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பீச்சுக்கு பக்கத்துலேயே இங்கே மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அற்புதமான ஒரு சினாரியோ. ஸோ பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஒரு வைப்பாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே கடலில். சர்ஃபிங்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. எஸ், தீனா கேடி வந்திருக்காரு. தீனா தன்னோட அணிக்காக இறுதி ஓவரை வீசுவதற்காக தீனா. அவுட் சைட் ஆப்ஷன்ஸ்ல ஸ்டார்ட் வித் அ வைட். ஆஹா, லாஸ்ட் ஓவர் இங்க செம்ம கண்ட்ரோல்டா எக்கனாமிக்கலா போட்டாரு ராஜேஷ். ஸோ அதை தொடர்ந்து தீனாவும் அதே மாதிரி போட்டிருந்திருக்கலாம். பட் இங்க ஸ்டார்ட் வித் அ வைட். கொஞ்சம் ஒரு தடுமாற்றம், சிறியது ஒரு தடுமாற்றம், பெரியது ஒரு தடுமாற்றம். 2வது வைட். ஸோ ஒயிட்ஸை டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். கண்ட்ரோல்டாக போடணும். எக்ஸ்ட்ராஸ் உதிரியே உங்கள் எதிரி. ஃபுல்லர் லென்த் டெலிவரி இருந்தாலுமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் போட்டதுனால இங்கே ஒரு டாட் பால். அந்த அளவுக்கு பெரிய ஷாட்ஸ் எடுத்து அடிக்கல. பெரிய ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்சா பார்க்கலாம். ஃபீல்டர் அண்டர் த பால், அதையும் டிராப் பண்ணியிருக்காருங்க. மேபி வெயிலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதன் காரணமாக இங்கே அந்த கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ 2 பந்துகள் போட்டிருக்காரு. இதுவரையும் 4 ஓட்டங்கள் இந்த ஓவரில். கடைசி 4 பந்துகள். நல்ல ஷாட், ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். நல்ல ஷாட்.
அகைன் ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம். 2 எக்ஸ்ட்ராஸ்க்கு அப்புறம் இங்க ஒரு 2 ரன் கொடுத்தாரு. அகைன் ஒரு சிங்கிள் மட்டுமே. பெரிய ஷாட்ஸ் எதுவுமே கொடுக்கல அது வரையும். நல்ல ஷாட் காத்துல போயிருக்கு. ஃபீல்டர் அண்டர் த பாலா பார்க்கலாம். எஸ், இட் இஸ் a taken and wicket. at last இங்க ஒரு விக்கெட் லாஸ் ஆயிருக்கு. இரண்டாவது விக்கெட்டை பறி கொடுக்கின்றனர். ஹலோ, டிஜே பொறுமை. This wicket is gone. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் த ஸ்குவாட் மாமல்லபுரம் வர்சஸ் சூளேரி காட்டுக்குப்பம் ஜூனியர். 2 டீம் கேப்டனும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சூளேரி காட்டுக்குப்பம் ஜூனியர் கேப்டன் கேப்டன் சூளேரி காட்டுக்குப்பம் கேப்டன் வாங்க. And the squad மாமல்லபுரம் கேப்டன்.
கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வாங்க. பிரசன்டேஷன் ஏரியா. யாரையும் உட்கார கூடாது. டார்கெட் 25 அச்சா வின்னு. கேப்டன் சூளேரி காட்டுக்குப்பம் ஜூனியர் கேப்டன் அண்ட் த ஸ்குவாட். ஓகேங்களா? நல்லா விளையாடுற பசங்க, சின்ன பசங்கன்ட்டு ஆடாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி பெரிய அண்ணங்க அப்படின்ட்டு ஆடாதீங்க. கிரிக்கெட்டாக விளையாடுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட் ரெண்டு டீமுக்கும். ஸோ ரூல்ஸு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஓவர், 5th ஓவர் பவர் பிளே. ஸோ பவர் பிளேயில் 2 பிளேயர் தான் அவுட் சைட் த சர்க்கிள். ஓகேங்களா? வேறு எந்த ஸ்பெஷல் ரூல்ஸும் இல்லை. லெக் பை ஆனாலே டெட் பால். ஸோ நோ ரன். மற்ற எல்லாத்துக்குமே ரன் இருக்குது. எனி டவுட் இருக்கா? ஒரு பவுலர் ஒரு ஓவர் தான் போடணும். எனி டவுட் இருக்கு. அப்பீல் பண்ணுங்க. அம்பையர்கிட்ட பேட்ஸ்மேன் தான் அப்பீல் பண்ணணும், வேற யாரும் அப்பீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? பேட்ஸ்மேன் அப்பீல் பண்ணுங்க. அம்பையர் நெக்ஸ்ட் பால்லேருந்து வாட்ச் பண்ணுவார். ஓகே, டாஸ் யார் கேட்குறீங்க? டாஸ் அவர் கேட்குறாரு. தலை டூ. ஓகேங்களா? ஓகே, ஹெட்ஸ் டெய்ல்ஸ். டாஸ் வின் பை சூளேரி காட்டுக்குப்பம் ஜூனியர்ஸ். டாஸில் வெற்றி பெற்ற சூளேரி காட்டுக்குப்பம் ஜூனியர்ஸ் அந்த டீமுக்கு கலைஞர் அவர்களின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். ஆனால் மைக் பேட்டிங்கா பவுலிங்கா? பவுலிங். எதுக்கு பவுலிங்? கொஞ்ச நேரம் நாங்கள் சேஸ் பண்ண போறீங்க. எதுக்கு சேஸ் பண்ண போறீங்க? ஓ, அவங்கள எவ்வளோ ரன் வேணாலும் அடிக்க விட்டு அதுக்கப்புறம் சேஸ் பண்ணலான்ட்டு ஒரு பிளான். ஓகே, நல்ல பிளான். லாஸ்ட் டைம் உங்கள் டீமில் ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் இருந்தார். இந்த டீமில் ஆடுறாரா இப்போ? இல்லை. அவர் எந்த டீமில் ஆடுறாரு? வரல. அவருக்கு உடம்பு சரியில்லைங்களா? சரி, ஓகே, வாழ்த்துக்கள். ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட். ஒரு ஓவர்கள் முடிவெற்ற இவ்வேளையில் ரன் எண்ணிக்கை 7, விக்கெட் ஏதும் இழப்பின்றி. நல்லா போட்டிருக்காரு இங்கே ஹேமந்த். 7 ரன்ல போட்டிருக்காரு. பட் ரெக்வயர்ட் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கு, 4 ரன் per ஓவர். ஸோ அதன் காரணமாக இங்கே கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தவறும் இல்லை. ஸோ நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. ஸோ பேட்டிங்கில் ரிலாக்ஸ்டாக ஆடுறாங்க. ஹலோ செக். காலை வணக்கம் ஐயா. செக்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்க மைக்கை. முதல் பந்து, 2வது ஓவருடைய முதல் பந்து. நல்ல ஷாட். ஒரு சிங்கிள் மட்டுமே இங்க கிடைச்சிருக்கு. சதீஷ் அண்ட் சுந்தர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தவறும் பண்ணாம, விக்கெட்லாம் லாஸ் பண்ணாம இங்க ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து ஆடிட்டு இருக்காங்க. 3வது போட்டிக்கான டாஸ் போடப்பட்டுள்ளது. The squad மகாபலிபுரம் and SKK Friends Junior சூளேரி காட்டுக்குப்பம் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. சிக்ஸா? நல்ல ஷாட். ஆமாங்க, சிக்ஸுங்க. ஃபிளாட்டா போச்சுங்க இந்த பால், 6.
அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல அடிச்சு போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். நல்ல ஸ்டாப்புங்க, நல்ல ஃபீல்டிங், குட் ஒர்க்கிங். ஸோ ஃபீல்டிங் செட்டப் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய ரன்ஸ் பார்க்கல, பெரிய சிக்ஸஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி ஒதுக்கி போட்டிருக்காரு இங்கே ஒயிட் ஆஃப் த கிரீஸில். ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள்ஸ் இங்கே. பாலர் பிரசாத் ஒரு நல்ல ஓவர் இங்கே. பட் ஸ்டில் ஹேவ் ஒரு 6 மட்டும் இங்கே கொடுத்துருக்காரு, கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 2 more to go. அகைன் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ 20 பந்துகளில் 10 ஓட்டங்கள் அப்படின்றது 19 பந்துகளில் 9 ஓட்டங்கள். ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவரா இல்லை ஓவர் முடிஞ்சிருக்கா? எஸ், ஓவரே இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஸ்குவாட் மாமல்லபுரம் ஆல் த பெஸ்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்வின், லக்ஷ்மி, நரசிம்மன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் பிளேயர், உங்களுடைய ஃபேவரட் டீம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். 2 ஓவர்கள் முடிவெற்ற இவ்வேளையில் அணியின் எண்ணிக்கை 17. 18 பந்துகளில் 8 ஓட்டங்கள் அடித்தால் பேட்டிங் அணியினர் வெற்றி பெறலாம். ஷார்ட் பால், ஆஹா, மிஸ் பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் ரன் அவுட். சர்ப்ரைஸா இருந்திருக்குங்க. ஒரு ஷார்ட் பாலை மிஸ் பண்ணி இங்க ரன் அவுட் ஆயிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன இங்க பாக்குறோம். மீதமுள்ள 17 பந்துகளில் 8 ஓட்டங்கள். டிஜே 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 நல்ல ஷாட். ஆஹா ஆஹா ஆஹா, கேட்சா இல்லைங்க, பவுண்டரி 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 பவுண்டரி. அகைன் ஒரு நல்ல ஷாட். கவர்ஸ் மேல தூக்கி அடிச்சாருங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. கிஷோர் வந்த முதல் பந்தே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுவும் ஷார்ட் பால்ல. அடுத்து ஒரு பவுண்டரி, ஒரு சிங்கிள், அப் அண்ட் டவுன்ஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கு ஒரே ஓவர்ல. ஸோ இந்த ஒரே மேட்ச் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பார்க்கலாம். அகைன் ஷார்ட் பால், ஒரு சுத்தல், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல போடப்பட்ட ஒரு பால் மடக்கி அடிக்கிறாரு இங்க லெக் ஸ்டம்ப்ல. ஸோ புல் ஷாட்லாம் டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி அவுட் சைடு ஆஃப்ல போடும்போது அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். டுவர்ட்ஸ் த பாயிண்ட் கட் பண்ணி விடுங்க. பேக்வர்ட் பாயிண்ட் இருக்கு, கவர்ஸ் கூட இருக்கு. பட் மடக்கி அடிக்க ட்ரை பண்றாருங்க. அகைன் மடக்கிருக்காரு. இதே தான் ரீப்ளே போட்டு காமிக்கிறாரு நமக்கு. பேக் டு பேக் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல. அட்லீஸ்ட் டஃபுல்லாக என்னாச்சும் உள்ளே போய் ஆடலாம். ஸோ பேட்ஸ்மேன் கிட்டே இருந்து அடுத்து என்ன ஷாட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப லோ ஸ்கோரிங்கே எஸ்டிமேட் பண்ணவே கூடாது டெஃபினட்டாக. ஸோ மேபி டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபைட்டாக இருக்கும். அண்ட் ஒரு சிங்கிள்கான ஒரு வாய்ப்பு எஸ் ஓடி இருக்காங்க. அகைன் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காரு இங்கே ராஜேஷ். ஓவர் த்ரோ மூலியமா இன்னொரு ரன் நீங்க கம்ப்ளீட் பண்றாங்க. ஓவர் த்ரோ. சித்துடன் இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 3. 24 ஒரு விக்கெட்டுகளை இழந்து 3 ஓவர்கள் முடிவெற்ற வேளையில் நல்ல எண்ணிக்கை 24 ஒரு விக்கெட்டுகளை இழந்து. மீதமுள்ள 12 பந்துகளில் ஒரே ஒரு ரன்கள் எடுத்தால் பேட்டிங் அணியினர் வெற்றி பெறலாம். ஆட்டம் சமநிலையில் உள்ளது. மீதமுள்ள 12 பந்துகளில் ஓட்டங்கள் எடுத்தால்
மட்டை வீச்சாளர்கள் அணி வெற்றி பெறலாம். லாஸ்ட் ஒரு ரன் கொஞ்சம் குயிக்கா ராஜேஷ் அண்ட் சதீஷ் அண்ட் ராஜேஷ் இங்கே ஸ்ட்ரைக்ல. அண்ட் சதீஷ் ஸ்ட்ரைக்கு ரன்ல. நல்ல ஷாட் இங்க. ஆறா பார்க்கலாம். எஸ், இந்த மேட்ச் இத்துடன் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு லோ ஸ்கோரிங் கொஞ்சம் குயிக்காவே முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். So Padur 94 won by 9 wickets. Red Steel Cricket Club Padur. வெற்றி பெற்ற ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் கிளப் படூர் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த அணி சூளேரி காட்டுக்குப்பம் ஜூனியர்ஸ் வர்சஸ் த ஸ்குவாட் மாமல்லபுரம். சூளேரி காட்டுக்குப்பம் ஜூனியர்ஸ் டாஸில் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளனர். ஃபீல்டர்ஸ் உள்ள போங்க, பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க. ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் கிளப் டீம் மெம்பர்ஸ் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் டீம் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வாங்க. இன்றைய நாளின் இரண்டாவது போட்டி யுனைடெட் கிரிக்கெட் கிளப் திருப்போரூர் ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் கிளப் படூர் விளையாடின. அதில் ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் கிளப் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யுனைடெட் கிரிக்கெட் கிளப் 24 ஸ்கோர் அடிச்சு 25 டார்கெட்டாக கொடுத்திருந்தாங்க. ஸோ வெற்றி பெற்ற ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் கிளப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் சிறப்பாக விளையாடி பந்து வீசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய தீனா மேன் ஆஃப் த மேட்ச் சிறப்பான பங்களிப்பு அளித்திருக்கின்றார். நம்மளுடைய சியர் குயின்ஸ் அதற்கான மேன் ஆஃப் த மேட்சை அவார்டை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். லக்கி டே கேப்டன் வாங்க. கேப்டன் என்னங்க டவுட்டா இருக்குதா? அவருக்கே டவுட். சேர் கேர்ள்ஸ் பார்த்து யார் கேப்டன் அவரே மறந்துடுறாரு நினைக்கிறேன். என்ன பிரதர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க? வாங்க கேப்டன், எஸ்கேப் ஆகாதீங்க. பிரதர் நீங்களும் பக்கத்தில் நில்லுங்க. சேர் கேர்ள்ஸ் நிக்கிற வரைக்கும் 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நகரல. அவங்க போனதும் இந்த பக்கம் ஒருத்தர் போறீங்க, இந்த பக்கம் ஒருத்தர் போறீங்க. ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் கிளப், இதை எப்படி இந்த பேர் வச்சிங்க? அது எங்களோட ஸ்டெம்பர் பால்லேருந்து அந்த டீமை தான் வச்சு நாங்கள் ஆடிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டுலேருந்து. அது அப்போதுலேருந்தே அதனால தான் இந்த டீம் வச்சு ஆடிட்டு இருக்கோம். சொல்லுங்க. படூர்ல மொத்தம் எத்தனை டீம் கலந்துருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தகவல் கிடைச்சிருக்கா? மொத்தம் ஒரு 5 டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் படூர்ல வந்து கலந்துருக்காங்க. படூர்ல விளையாட்டு மைதானங்கள் ஏதாச்சும் இருக்கா? இந்த மாதிரி ஸ்டம்பர் பால்லாம் விளையாடுற மாதிரி மைதானங்கள் இருக்கா? எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அப்பார்ட்மெண்ட் ஆகிடுறாங்க. எதுவுமே ஒரு கிரவுண்டு கூட இல்லை. எல்லா மேட்சும் நாங்கள் வெளியே தான் போய் விளையாடிட்டு இருக்கோம்.
ஆனால் நாடு முன்னேறி வளர்ச்சி அடைஞ்சுன்னு இருக்குது, சந்தோஷப்படுங்க. ஸோ அப்படி இருந்தும் உங்களுக்கு கிரவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லாத பட்சத்தில் இவ்வளோ திறமையாக ஒரு டீமை வச்சு 2வது ரவுண்டு விளையாட போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டம்பர் பாலை பற்றி சொல்லலைன்னா, இந்த டோர்னமெண்ட்டை பற்றி சொல்லலைன்னா ஏதாவது ஒரு வார்த்தை, ஏன்னா நீங்கள் தான் ஸ்டம்பர் பாலை ஸ்டார்டிங்லேருந்து விளையாடுறேன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது தப்பு. நாங்கள் ஸ்டெம்பர் பாலே விளையாட மாட்டோம். நாங்கள் கிரிக்கெட் பால் மட்டும் தான் விளையாடுவோம். நாங்கள் இது எப்பயுமே இவங்க நடத்துறதுனால எப்பயுமே கலந்து கொண்டிருக்கோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அடுத்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறுகின்றோம். பேசுறீங்களா? வாங்க. உங்க படூரை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல நினைச்சீங்கன்னா இந்த கிரிக்கெட் மூலிமா என்ன சொல்ல போறீங்க? யாரும் மது அருந்தாதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, அப்புறம் ஜாயிண்ட் எதுவுமே அடிக்காம நல்லா விளையாடுங்க. விளையாடி உடற்பயிற்சி கூடத்துக்கு போங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஜெய். நிச்சயமா கரெக்டா சொன்னாரு. இளைஞர்கள் நல்வழி செல்ல வேண்டும். மது பழக்கம், புகைப்பழக்கம் இவற்றெல்லாம் தவிர்க்க வேண்டும். மொபைல்ல எப்பவுமே இருக்காதீங்க, வெளியே வாங்க, உங்களுடைய உடல்நிலைக்கு ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துங்க சொல்றாரு. நிச்சயமா வாழ்த்துக்கள். மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஒரு நல்ல ஒரு தகவலை உங்க படூரை சேர்ந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கின்றீங்க. மக்களே பார்த்துக்குங்க. இவரு அங்க தெருவில் வீதியில் ஏதாவது இந்த பழக்கத்தில் பார்த்தாருன்னா பிடிச்சிட்டு வந்துருங்க. விமல் 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 படூரை சேர்ந்த மக்களே, விமல் இவரு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எங்காலும் ஈடுபட்டார்னா போட்டோ எடுத்து கொண்டுட்டு வாங்க, இங்க லைவ் டிவியில் போட்டுடலாம். தேங்க்யூ விமல். தீனா 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 ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வானா அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல, நல்ல மனசு உனக்கு. தேங்க்யூ. எஸ், தீனா சொன்ன மாதிரி